வணக்கம் நண்பர்களே, வணக்கம். என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக இன்னைக்கு நல்ல நாள் வேற. அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியாக இருங்க. அதை விட இன்றைக்கி முக்கியமான விஷயம் வந்து 2 நடந்துருக்கீங்க. தீபாக்கா யார்? தீபாக்கா வந்து அவங்க வந்து ஒரு யூடியூபர். சரி. ஆமாம், எனக்கு மிகவும் பிடித்த அக்கா. சரி. ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ஏன் பிடிச்சிச்சு, எதுக்கு பிடிச்சலாம் தெரியல. சட்டை நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு சட்டை, புது சட்டை, ஐநா புது சட்டை. நானும் வந்து புது சட்டை. நீ தானே வாங்கி கொடுத்த கிறிஸ்மஸ்க்கு. ஓகே மக்களே, இப்போ வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிக்கா வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறாரு. இப்போ ரீசெண்டான வீடியோ பார்த்தியா? ரீசெண்டாக யார் வீடியோ பார்த்தேன்? சிக்கானே வந்து கடைக்கு போயிட்டு காசு கொடுத்துட்டு. ஆமாம், நியூஸில் பார்த்தேன், வீடியோவில் பார்க்கல, நியூஸில் பார்த்தேன். என்ன பார்த்தேன்? சத்தியம் நியூஸ் சேனலில் என்ன பார்த்தேன்? ஒரு ஏதோ ஃபாரின்ல இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு டீக்கரில் போய் டீ கிளாஸோட உட்காந்து கார் ஓட்டிட்டு போறாரு, சேஃப்டி இல்லாமல். சரி, அது நியூஸாக போட்டிருந்தாங்க. அது மட்டுமா? அதுக்கு ஏதோ கேஸ்லாம் ஃபைல் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. டீ கடை, அந்த கடையோட கருப்பட்டி டீ கடையா அது ஒரு நேம் என்னன்னு சரியா தெரில. சரி, அந்த டீ கடைக்கார பையன் வந்து இது பார்த்திபன் சுட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, அது அடுத்து வருவோம். அது சட்டம் தன் கடமை செய்யும். தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். என்ன எதுக்கு அந்த கிளாஸ் திருட்டு எனக்கு தெரியல. அது வந்து அவரோட ஹேபிட்டு. எங்கே போனாலும் ஞாபகம், எங்கே போனாலும் கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. எங்கே போனாலும் வியாபாரத்தை வளர்க்கணும்னு சொல்லிட்டு சில பொருட்கள்லாம் எடுத்துட்டு வருவார். அதில் வந்து என்னப்பா? ஆமாம், ஐநா சிரிச்சாவே சிக்காக்கு பிடிக்காது. ஏன்னா ரெண்டாவது வந்து என்னென்னா, இந்த மாதிரி பண்ணுறதுலாம் வந்து சட்டப்படி தப்பு. அது வந்து ஒரு கையில் வண்டி ஓட்டுறது. ஐநா இல்லாதவங்க ஓட்டலாம், இருக்கிறவங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஓட்டலாம், பட் தப்பு. ஓகே, இப்போ வந்து என்னென்னா, நம்ம வந்து நேற்று வீடியோ போட்டிருந்தோம், சுமியோட சேர்ந்து வீடியோ போட்டிருந்தோம். சுகைல் திரும்பி வரணும், சுமிக்கு நடந்த சோகம், கடைசி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். யார் நீங்கள் போட்டிருந்தீங்களா? ஆமாம், சுமியக்கா போட்டிருந்தாங்களா? சுமியக்கா நானும் சேர்ந்து போட்டு ஆமாம், ஒரு வீடியோ எடுத்திருந்தீங்க, நான் பார்க்கல. பார்த்தியா? நான் வெளியில் இருந்தேன், அதில் வந்து நிறைய கமாண்ட் வந்துருந்துச்சு. அந்த கமாண்டை பற்றி பேசியும் ஒரு வீடியோ போட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. சத்தியமாக நடிக்கலை, சீரியஸாக தான் பேசுகிறோம். தயவுசெய்து கண்டென்ட் மட்டும் சொல்லிடாதீங்க. நல்லா அகலமா இருக்கே என்னது மனசு போலையா? சரி, ஓகே. நான் இப்போ வந்து சிக்கா வந்து நேற்று லைவ்ல வந்து போட்டு ரொம்ப தாளிச்சு பேசியிருக்காப்ல. ஏன் எதுக்கு ஃபர்ஸ்ட் உன்னை பேசணும்? பேசுறதுக்கான ஆள் நிறைய பேர் இருக்காங்களே. அதை வந்து தவறுதலாக பேசியிருக்காங்க. இதை வந்து நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் மக்களே. நானும் கண்டிக்கிறேன். ஆமாம், என்ன ப்ரூஃப் ஒன்று இருக்குது? நீங்கள் ஒரு கனவு கோட்டை கட்டுறீங்க. நீங்கள் கட்டுற கனவு கோட்டைக்கு நான் எப்படி ஓனர் ஆக முடியும்? அவர் என்ன சொல்கிறாரு, என்னரு, தீபாக்காவுக்கும் நான் தான் அட்மினா, மெர்சியக்காவுக்கும் நான் தான் அட்மினா, சுமிக்கு நான் தான் அட்மினா, சூர்யாவுக்கும் நான் தான் அட்மினா, சிக்காவுக்கும் நான் தான் அட்மினா. இதை அவரே சொல்கிறாரு. அப்படி அவரே சொல்றாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி சொல்றாரு. அவர் அப்படி சொல்லி நீ மாட்டி விடுறாரா? பட்டன் போடுறீங்களா? உங்கள் பட்டனை உங்கள் ஆளுக்கு போடுங்க, எனக்கு போடாதீங்க, சரியா? பட்டன் போடுறதுல நான் பெரிய இது ஃபேமஸ். இப்படி சொன்னேன்னா அப்புறம் இல்லை, என்னது எனக்கு கோபப்படுறது. என்னது, நான் கோபம் எப்பவுமே சிரிச்சுட்டே கோபம் வந்து சரி, கோபம் வந்து எதனால கோபம்? எதுக்கு உன்னை வந்து ஒரு டார்கெட் பண்ணணும்? இந்த 4 பேருக்கு நீ இல்லை என்னைய டார்கெட் பண்ணாங்கன்னா 3 சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். சரி, ஓகே, க்ளோஸ் பண்ண, அது பிரச்சனை இல்லை. டார்கெட்டு நான் கிடையாது, அவங்க தான் எனக்கு டார்கெட்டு, சரியா? நான் என்னோட டார்கெட் அவங்க டார்கெட் நான் இல்லை. இப்போ கடைசியா ஒரு மாமா பற்றி நீ எப்போ பேசுனேன்னு வச்சுக்குவேன், இந்த சேலரி ப்ராப்ளம் வந்தப்ப நீ பேச. ஆமாம், என்ன அதை சொல்ல மறந்துட்டேன். எங்க இந்த மாதம் சேலரி எங்க? ஒரு மானம் ரோசம் சூடு சோழனா இருந்தால் நீ சேலரி இருந்தால் நிட்டு அடிக்கிறா மூஞ்சில முடியுமா? சரி, எனக்கு பேச முடியா? இல்லை, 4000 பேலன்ஸ் இருக்கேன். என்னது என்ன ஃபேஸ்புக் காசு 2 மாதம் காசு இருக்கேன். என்னது அவர் டீ குடிக்கவே காசு இல்லாம தான் கிளாஸ். சாரி மாமா. ஆமாம், ஜஸ்ட் ஃபார் ஃபன். கோவப்படாதீங்க. யாரு கோவப்பட்டு பேச கம்பெனி கொடுக்க உங்கள் மேலே கேஸ் செய்யிட்டே போவோம். அப்போ பேசாமல் தேவையில்லாம நம்மளெல்லாம் கொடுக்க மாட்டேன். வாங்க வந்து அடிச்சு கூட போங்க மாப்பிள்ளைய. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன அடி கன்னத்தில் செல்லம்மா லைவ் போட்டுலாம் திட்டாதீங்க.
ஆமாம். ஓகே. இப்போ என்னன்னா அந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் உன்னை திரும்ப பேசுகிறாங்க. அதற்கான முழு காரணம் என்னன்னு ஃபர்ஸ்ட் வந்து யோசிச்சு பாருங்க குமரேசன். என்னவா இருக்கும்? என்னை பட்டன் போட்டு தூக்கணும். உன்னை தூக்குனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது? அவங்க நான் வந்து கஷ்டப்படணும். நான் சோத்துக்கே கஷ்டப்படணுமா? நான் வந்து கெஞ்சணும். அண்ணே எனக்கு வந்து மறுவாழ்க்கை கொடுங்கண்ணே, நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு நான் கெஞ்சணுமா? நான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ நல்ல எண்ணம் பார்த்தியா அவங்களுக்கு? நீ கஷ்டப்படுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம வந்து அட்மினா இருந்தோம், நல்லா பார்த்துக்கிட்டோம். நம்ம அட்மினா இல்லை, இப்போ அவன் கஷ்டப்படுறியா அப்படின்னு அவங்க வீடியோவில் சொல்லுவாங்களே. அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்களா? நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் கஷ்டப்படுறப்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துட்டே இருந்தாங்களா? பார்த்துட்டே இருந்தேன். இப்போ அதனால வந்து நீங்க வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் வந்து பேசுறாங்க. இப்போ வந்து மெர்சி அக்காவையும் தீபா அக்காவையும் நான் அட்மின் சொல்லி என்னை பதிவு பண்ணுறாங்க. இப்போ அவங்க அட்மினாவே எனக்கு வந்தால் கூட இதை வந்து என்ன சொல்லுவாங்க, பார்த்தீங்களா மக்களே, நான் அன்னைக்கே சொன்னேன் அட்மின்னு, நீங்கள் நம்புறீங்களா? ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர். ஆமாம், நீ தான் எல்லாத்துக்கும் இந்த வேலை பார்க்குற அப்படின்னு. ஆமாம். என்ன நீ சூர்யா இல்லை சூர்யா சிக்கா எல்லாத்துக்கும் மொத்தம் எத்தனை பேர்? சுமி அக்கா, மெர்சி அக்கா, தீபா அக்கா, சூர்யா அக்கா, சிக்கா மாமா, குமரேசன், இந்த 6 பேத்துக்கு நீ ஒரு ஆள் தான் அட்மின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பதிவு பண்ணு, நீ ஸ்டாப் பண்ணுற கண்டிப்பாக பண்ணாங்க. ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இவர் மாமா வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் நேற்று நைட்டு சுத்தமாக தூக்கம் வரல. அவங்க தெரியுமா தூக்கம் வர மாட்டேதுன்னு. சீரியஸாக என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி, தூக்கம் வர மாட்டேது. நைட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. தீபாக்கா வீடியோ போட்டிருந்தாங்க. உனக்கு அமிச்சல் நைட்டு. என்னடா தீபாக்கா குமரேசனை பேசி வீடியோ போட்டிருக்காங்களே அப்படின்னு பார்த்தேன். என்ன கண்டென்ட் தெரியல. நான் கண்டென்ட் இல்லையா என்ன ப்ராப்ளம் தெரியல. என்ன அக்கா ஃபோட்டோ எடுத்து குமரேசனோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காங்களே, என்னாச்சு அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் உனக்கு சென்ட் பண்ணேன். நீ தூங்கிட்டு போல எடுக்கலை. அப்புறம் நானும் நேரமாக யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் அக்காவுக்கு கிறிஸ்மஸ் விஷஸ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டு நானும் இதில் கமெண்ட்ஸில். சரி, இப்போ நீங்கள் விஷயத்துக்கு வாங்க குமரேசன். அதான் என்னது இப்போ என்னன்னா, இவங்களுக்கு போய் நான் தான் அட்மின்றாங்களாம். இதனால் வந்து எனக்கு ரொம்ப காண்டாகுது. சிக்கமா ஏற்கனவே போட்டு புழக்கிறாப்புல யூடியூப் வீடியோ போட்டு வெந்தம் பண்ணுறேன் வைக்கிறேன் எல்லாத்துக்கான வந்தேன் அப்படின்னு. பத்தாக்குறைக்கு வந்து நேற்று வந்து சம்மந்தமே இல்லாமல் என்னோட ஆஃபீஸ் நம்பருக்கு ஓயாமல் கால் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாரு, ஏன் பண்ணுறான்னு தெரியல. அதனால் ஒன்று நீங்கள் ஆனால் வாங்க களத்தில் இறங்குவோம், போட்டி போடுவோம், மோதி பார்ப்போம். ஜெயிச்சிட்டா நீங்கள் வின்னு, தோத்துட்டா நான் வின்னு. ஏன்னா அது வந்து வேஸ்ட்டு. ஏன்னா எனக்குன்னு வந்து ஒரு தகுதி தராதாரம் அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. வேன் தகுதிக்கெல்லாம் நான் போய் பேசுவேன். அப்போ நான் உங்கள் தகுதி வேற தகுதி தான். தகுதி வேற. யார் உண்மை பேசுறா யார் போய் வந்து யார் உண்மை பேசுறா போய் பேசுறா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் ஜெயிச்சா பொய் ஜெயிச்சான்னு தெரியும். ஆமா, சப்போஸ் பொய் ஜெயிச்சிருச்சுனது பொய் வந்து ஈஸியாக ஜெயிச்சிரும். அது வந்து எல்லா இடத்துலையும் வேல்யூ அதிகம், உண்மைக்கு தான் வேல்யூ ரொம்ப கம்மி. அதனால ஃபர்ஸ்ட் அந்த உண்மையும் பொய்யும் தனித்தனியாக பிரித்து மக்கள்கிட்ட வைங்க குமரேசன். ஆமாம், ஓகே. இப்போ வந்து எதுக்குன்னா, இப்போ நான் வந்து நேற்று வந்து ஒரு அட்வொகேட் சந்தித்தோம். நிறைய அலிகேஷன்ஸ் ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு என் மேலே. அதை வந்து நம்ம ஒவ்வொன்றா சரி பண்ணணும். அதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு. ரெண்டாவது வந்து சுமி அக்காவுக்கு வந்து வீடு வாங்கி தரணும்னு நினச்சாங்கன்னா அதை இமீடியட்டாக பண்ணலாம். ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதம் 4 லட்ச ரூபா சம்பளம் ஏறி இருக்குது யூடியூப்பில். ஒரு 50,000 கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து ஒரு வீடு பிடிக்கிறதுக்கு என்ன பெரிய செலவாக இருப்போகுது? ஏன் அதை யோசிக்க மாட்டுறாங்க? அப்போனா வந்து எல்லாமே உங்களுக்கு ஓசிலே கிடைக்கணும். எல்லாமே பிச்சை எடுத்த காசுலேயே உங்களுக்கு கிடைக்கணும்னா அது வந்து நான் என்ன செய்ய முடியும் சொல்லுவாங்க? பிச்சைன்னு சொல்ல முடியுமா? என்ன தச்சனையும் இல்லாமல் கிஃப்ட்னா என்னது? பரிசு. யாருக்கு யார் பரிசு? யார் உங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்தாங்களோ அதுதான் பிச்சை கிடையாது. பிச்சைன்னா என்ன? பிச்சைன்னா வந்து நம்ம எடுக்கணும், அம்மா தாயே எடுக்கணும். அன்பளிப்புன்றது வந்து அவங்களா கொடுக்குறது. வாங்கும்போது எப்படி வாங்குவாரு? வாங்கும்போது ஜிபேல வாங்குவாரு. இல்லை, இப்போ வந்து நான் வந்து ஒரு பரிசு கொடுக்குறேன். நான் ஒரு பரிசு அவனுக்கு கொடுத்துட்டேன். இந்த நான் பரிசு கொடுத்துட்டேன். என்ன சொல்லுவேன்? நீங்கள் இன்னைக்கு நீ தான் சாண்டா கிளாஸ்.
ஐயோ ஐயோ ரோல் ஆயிடுச்சு. ஐயோ மக்களே, சரி மக்களே, பிச்சைக்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றான். ஓகே, எனக்கு அது தேவையில்ல. ஓகே, பிச்சைன்னு சொல்லி அவருதான் உன்னை வந்து கொச்சப்படுத்தி பேசுறான்றக்கா நீயும் அவரை சீச்சி கொச்சதான் படத்துல எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன், அவ்வளவுதான். என்ன எல்லாரும் சொல்றாங்கல்ல, நீ எல்லாரும் குமரேசா எல்லாரும் சொல்ற மாதிரி நீ சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா உனக்கு தெரியும் உங்களை. அப்ப என்ன சொல்லலாம், அவரை நீ வந்து பொதுவாக ஒரு பார்த்த மனுஷன் கிடையாது, நீ தனிப்பட்டு பார்த்துருக்க. அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து எல்லாரும் பேசுற மாதிரி பேசினா நான் வந்து தப்பாதான் பேசுறேன். அல்ல அவருக்கு வந்து ஒரு ஃபேன்ஸ் பட்டாலுமே இருக்காங்க. ஓகே, அவருக்கு வேணா அவர் தெரியாம தீபாக்கா வந்து காசு தராங்க, அதுக்கு தீபாக்கா பிச்சை போட்டாங்க அப்படிமா சிக்கனுக்கு அவர் கேட்டு எடுத்திருந்தாருன்னா வாங்கியிருந்தாரு. சரி, அது கூட ஓகே. இப்போ தீபாக்கா ஒன்று 1 லட்சம் கொடுக்குறாங்க. நீ வந்து அடுத்த மாதம் தீபாக்கா வந்து தப்பு தப்பாக பேசி வீடியோ போடுற, அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் தப்பா பேசணும் ஃபர்ஸ்ட் உங்களை ஏதோ காசுக்காக நான் அப்படிலாம் பேச. நீ காசுக்காக பேச மாட்டேங்கிறாரு. இப்போ நீ காசு உனக்கு உதவியும் பண்றாங்க, உதவி பண்றவங்களையே நீங்க வந்து பேசினீங்கன்னா சும்மா இருப்பாங்களா? அதே எப்படி சும்மா இருப்பாங்க? அவங்க வைவாங்கல்ல, கண்டிப்பா ஏறுவாங்க மொத்தகுமான்னு கேட்பாங்கல்ல. எல்லா இதான் நடக்குது யூடியூப்ல. இப்போ யார்கிட்ட காசு வாங்கினா தீபாக்கா வந்து 3 பேத்துக்குமே பண்ணியிருக்காங்க போல. மெர்சியாக்காவும் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியும் அதெல்லாம். பட் என்ன பண்றாங்க, தயவு செஞ்சு இந்த வீடியோ நீங்க பாப்பீங்களான்னு தெரியல. உண்மையிலேயே கஷ்டப்படுற மக்கள்லாம் இருக்காங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? நாங்களே பெரிய கஷ்டத்துல இருக்கோம். அதனால உண்மையில் ரியாலிட்டி யார் உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்க அப்படின்றவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்க. நான் எங்களைன்னு சொல்ல, நான் சும்மா பண்ணுக்காக சொன்னேன். எங்களைன்னு சீரியஸா நாங்க 3 வேளை சாப்பிட்றோம். சாப்பாடுலாம் எங்களுக்கு இருக்கு. கடவுள் புண்ணியத்தில் வந்து கடைகப்பு இல்லாமல் இருக்கோம். ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கோம். ஏதோ எங்களுக்கான தேவைகளை நாங்கள் பூர்த்தி பண்ணுற அளவுக்கு உழைச்சி சம்பாதிக்கிறோம். அதனால வந்து எங்களுக்கு தேவையில்லை. சீரியஸாகவே கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுங்கக்கா. கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி சொல்றது, சாண்டா கிளாஸ் பரிசு கொடுப்பாருக்கா. ஐயோ இல்லைக்கா, ரொம்ப நன்றியா இருக்கும் மக்களுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து விஷயத்த சொல்லி முடிச்சிருக்கும் முரேசா, பாதிலே கட் பண்றேன். ஆமாம், அதாவது உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் அக்கறை இருந்துச்சுன்னா ஒரு 50,000 கொடுத்து வீடு பிடிச்சி கொடுங்க, நல்ல பழக்கம். அதை விட்டுட்டு நீ குமரேசன் இவனை கொல்லுக இவனை வெட்டுக அப்படின்றதுல நியாயமே கிடையாது. நான் கேட்குறேன், சரி நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான்னு சொல்ற. அவங்க கட்டின ஒய்ஃப் தானே சும்மி, அவங்க ஏன் நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டாரு? நினைக்க மாட்டாரு. ஏன்னா அப்பாடி கூட இருக்காருல்ல. அது வந்து அவங்க அது தனிப்பட்ட விஷயம், அவங்க பேசக்கூடாது. அதெல்லாம் பேசக்கூடாது. அங்கே எப்படி உதவி பண்றாரோ அதே மாதிரி தான் இங்கே உதவி சாஞ்சு அப்படி கம்பீரமாக உட்காருங்க. நடந்த ஒரு ராஜ கடை. ஓகே மக்களே, இதுவே தேங்க்யூ ஸோ மச். மக்களே, யாரு மனதையும் புண்படுத்தல, அதெல்லாம் பேசதான் பேசி விட்டு கடைசி போட்டு விட்றீங்க. சரி ஓகே, இந்தா மாமா தயவு செஞ்சு அந்த கிளாஸை கொண்டு போய் திரும்ப எனக்கு அது கிளாஸ் எடுத்தது கூட இல்ல. அவ்வளவு பேசிக்கிட்டு அவ்வளவு பேசிக்கிட்டு வருது, உங்களை திட்டிக்கிட்டு வருது. நீங்க டீ கிளாஸோட ஒத்த கையில கார் ஓட்டுறீங்க, அதுதான் ஹைலைட்டு. அது தெரியல. சரி ஓகே, எனிவே நீங்கள் வந்து எப்படியும் கெட்டு நாசமாக போங்க. என் கடமை என்னன்னா நான் சொல்ல வச்சுட்டேன், நீங்கள் கோர்த்து விடாதீங்க, பட்டன் போடாதீங்க தயவு செஞ்சு. தீபாக்காவுக்கு வந்து நான் அட்மின் கிடையாது, மெர்சியாக்காவுக்கும் அட்மின் கிடையாது. சும்மா தேவையில்லாமல் பட்டன் போட்டு மக்கள் மனசை குழப்பி குமரேசன் வந்து கண்டென்ட் கிரியேட்டர் நீங்கள் விடாதீங்க. நான் கண்டென்ட் கிரியேட்டர் தான், யூடியூபர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர் கிடையாது. மக்களுக்கு ஐடியா கொடுப்பேன். இப்போ நீங்கள் விளாக் சேனல் பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரி சேனல் விளாக் பண்ணணும், என்ன மாதிரி வீடியோஸ் போடணும், என்ன மாதிரி ஆங்கிள் எடுக்கணும் அப்படின்னு ஐடியா கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஏதாச்சும் சண்டை போடணுமா அதுக்கு ஐடியா கொடுப்பாரு. இல்லைங்க, ஃபேமிலிக்குள்ளே ஃபேமிலி விளாக் மாதிரி பண்ணுறீங்க, அந்த பண்ணால் அதுக்கு நம்ம ஐடியா கொடுப்போம். இந்த மாதிரி குடிக்க சொல்லுவார். மாறியிருந்து குடிச்சதுக்கு நான் எக்ஸ்பிளைன் சொல்லிட்டேன். சொல்றியா? ஜஸ்ட் ஃபன்னா சொல்றேன். ஆமா, அதனால வந்து நீங்க ஒரு டிராவலிங் ரொம்ப சந்தேகமா வேற இருக்கு. நீங்க ஏதாவது சோசியல் மீடியா ஒத்த கையில டீ குடிச்சு ஓட சொல்ற கூட நீயாவே இருப்ப நினைக்கிறேன். இல்லை மக்களே, அதாவது அப்போல்லாம் அட்மினே கிடையாது. அதெல்லாம் அவன் திமிரு. இப்போ நடந்தது கறி கொழுப்பு, காசு வந்த கொழுப்பு, புது பழக்கலைங்கள அந்த பகுமானத்தை காட்டுறாங்க, வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே, எனிவே தேங்க்யூ ஸோ மச், பாய். எங்களுக்கு இதை விட அசிங்கமாக பேசுறதுக்கு தெரியாது.
இதை விட அசிங்கமாக பேசுனது கிடையாது. நாங்கள் ஏதோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பேட்ஸாக பேசுனது இந்த வீடியோ தான். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப மன வெறுத்தில பேசுகிறோம். காழ்ப்புணர்ச்சி காட்ட தெரியாமல் காட்டிக்கிறீங்க. வன்மம், ரொம்ப வன்மமா இருக்காங்க மக்கள் கிடையாது, நாங்கள் ஒரு சில பேர். ஐயனார் நான் ரொம்ப வன்மமா இருக்கேன். ஆமாம். ஓகே, எனிவே தேங்க்யூ ஸோ மச். 12 நிமிஷம் 3ஆவது தடவை சொல்லிட்டேன். இதை தயவுசெய்து வீடியோ பிடிக்க விட மாட்டாங்க. டேய் லைவ் கிடையாது, வீடியோ நான் ஏன்னா படுத்துறேன். ஓகே, மீண்டும் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. எல்லாரும் கிறிஸ்மஸை கொண்டாடுங்க.